ஹாய் மக்களே, இன்றைக்கி பூண்டு குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க. பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டுங்க, வெங்காயம் கொஞ்சம், 2 தக்காளி, நல்லா பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டுங்க. தக்காளி நிறைய போட்டால் அந்த குழம்புக்கு நல்லா இருக்குங்க. கடுகு கொஞ்சம், கறிவேப்பிலை கொஞ்சம், புளி தேவையான அளவு தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டேங்க. குழம்பு மசாலா பொடி கொஞ்சம், தனி மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, வெந்தயம் தாளிக்கிறது கொஞ்சம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சட்டி சூடாகிடுச்சுங்க, எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாங்க, வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் வதங்கட்டுங்க வெங்காயம் பூண்டெல்லாம். வெங்காயம்லாம் நல்லா வதக்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி நல்லா வதங்கட்டுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துக்கலாங்க. அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பூண்டு குழம்பு பாருங்கள், எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே.